8th பேஜ் நம்பர் 96 காரணிப்படுத்துக x² + yz + xy + xz. இதுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த சம்ம ஷார்ட்கட் முறையில் பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக x = 1ன்னு எடுக்கலாம், ஒய்க்கு பதிலாக y = 2, இசட்டுக்கு பதிலாக z = 3 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அங்கே காரணிப்படுத்துகிற கொடுத்ததில் இந்த x y வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x × xy 1 × 3 இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 + 6 + 2 + 3 இது வந்து இதனாலேயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 12ன்னு கிடைக்குங்க. நம்ம இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2, இசட் பதிலாக 3 போட்டு இல்லைங்களா, அதே மாதிரி கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி ஆப்ஷன் போட்டு பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2, இசட் பதிலாக 3. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். எக்ஸு + 1 + 1 + 3 அப்போ 3 × 4 = 12. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் இது சேமாக வருதுங்களா, அதுதான் கரெக்டான ஆன்சரு. அதேமாதிரி மற்றது எல்லாம் வந்து 12 ஆப்ஷன் கண்டிப்பாக வராதுங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதே மாதிரி மாடல் வந்து இதில் வந்து வெறும் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ x = 1ன்னு வச்சுக்கலாம். 1² + 8 × 1 + 16. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 + 8 + 16 இதை கூட்டினா வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 25 கிடைக்குங்க. இப்போ வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A, B, C 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து எக்ஸுங்கிற இடத்துல நம்ம வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 1 - 4, அடுத்தது 1 + 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு மைனஸில் ஆன்சர் வருங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு ஆன்சர் வந்து 25ன்னு கிடைக்கணும். அடுத்தது எக்ஸு + 4க்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 5 × 5ன்னு வருது, ஆன்சர் வந்து 25. அப்போ நம்ம கண்டுபிடிச்சதும் இதுவும் சேமாக வருது. அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மற்ற 4 ஆப்ஷனுமே